கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 7ஆம் தேதி ஜூலை 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அவசியமில்லாத சில செலவினங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. கூடுமான வரைக்கும் 10 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடத்துல அது 8ஆவோ 6ஆவோ கம்மி பண்ண முயற்சி பண்ணுங்கள். எப்பயுமே மனம் கொஞ்சம் சிந்தனை வயப்பட்டவராகவே இருப்பீர்கள். உடலில் ஆரோக்கியத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு தான் உங்களால் இன்றைக்கி காரியங்களை முடிச்சுக்க முடியும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த வியாபாரிகள், சிறு குறுந்தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பான நாள். சேமிப்புகளை பற்றி நிறையா யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சேல்ரி வந்ததுக்கப்புறமாக ஒரு போர்ஷன் எடுத்து இன்றைக்கி நல்லபடியாக சேவ் பண்ணிப்பீங்க. இருந்தாலும் இன்னத்திய மற்ற கிரகங்களோட நிலைமையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர்த்து நிம்மதியாக இந்த நாளை அனுபவிங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் தொழில் ரொம்ப ஆர்வமாக முனைப்பாக எப்பயுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஈடுபாடோடு இருப்பீங்க. நாள் மிகவும் நன்றாக உள்ளது. தனம் ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த்தும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், நேற்று வரைக்கும் சந்திராஷ்டமம் இருந்தது. இன்றைக்கி ஒரு ரிலீஃப் மனசுக்கு. பாக்கியஸ்தானத்தில் தான் சந்திரன் இருக்கார், 9வது வீட்டில். அதனால் இன்றைக்கி பெரியவர்களோட ஆசி, நீங்கள் ஏற்கனவே பண்ண புண்ணிய காரியங்கள், அதே மாதிரியே கோயிலுக்கெல்லாம் ஏதாவது போயிட்டு வர வேண்டிய ஒரு நல்ல நிலைமை வரும். திடீர்னு யார் கூடயாவது இல்லை நீங்களாவோ போயிட்டு வருவீங்க. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாத நாள், ஸ்மூத்தாக போகும். உடலில் அயற்சி ஒன்றும் இருக்காது. மனசும் சந்தோஷமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். இதனால் என்ன, எல்லாருக்கும் சொல்கிறது தான், அட்வைஸ் தான். இன்றைக்கி கொஞ்சம் தேவையில்லாத கோபத்தை விடுங்க. சுபாவமாக சிம்மராசினாலே கொஞ்சம் சுறுசுறுன்னு தான் இருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கும் ரொம்ப அணை போட்டு தேக்கி வைங்க. ஆனால் மற்ற கிரகங்களோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அதை ஏதோ ஒரு காரணத்தினால அவசரப்பட்டு தட்டி விட்டுறாதீங்க. உங்களுடைய முன்கோபத்தினால அமர யோசித்து அதற்கான ஒரு முடிவை எடுங்கள். நல்லதாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு அமைதியான நாள். ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஆனாலும் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அது வீட்டில் கணவன் மனைவி பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அல்லது தொழிலில் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சக உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் மனசு விட்டு பேசி இன்றைக்கி பின்னாளில் வரலாம் என்று இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ். நிதி நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, பிரயாணங்கள் பற்றி கவலை இல்லை. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்களுக்கு நல்ல நாள் தான் இன்றைக்கி. எதிரிகளை சமாளித்து அவங்களுடைய மறைமுகமான சூழ்ச்சிகளை சமாளித்து வருவீங்க. அதுவும் இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். உங்களை பற்றி புறம் கூறிக்கொண்டு இருந்தவர்கள், உங்களை பற்றி காசிப் அவங்களெலாம் இந்த மாதிரி பரப்பிட்டுருக்கிறவங்க, அவங்களையெல்லாம் இன்றைக்கி இனம் கண்டு அவங்களோட ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவீங்க, இல்லை வார்ன் பண்ணி விட்டுறீங்க கூப்பிட்டு. அந்த மாதிரி மற்றபடிக்கு தொழில் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிதி நிலைமை சீராக இருக்குது, ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஏதாவது
சுகமான அல்லது சுபமான தகவல்கள் வரும். உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியை தருவார்கள். நல்ல தகவல்கள் வரும் அவங்கக்கிட்டேருந்து. நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட பண்ணக்கூடிய லெவலுக்கு இருப்பாங்க. மெயினாக உங்களுக்கு இன்றைக்கி அதுதான் பலன். அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் நார்மலாக போகும். உத்தியோகஸ்தர்கள் இன்றைக்கி மேலதிகாரிகளோட ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். சந்தோஷமாக வருவீங்க வீட்டுக்கு. ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. நிதி நிலைமை சீராக உள்ளது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், 4ஆம் இடத்து சந்திரனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி அலைச்சலில் வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அலைய வேண்டி வரலாம். ஒரு இடத்துக்கு போகும்போது அவரை பார்க்க முடியாமல் போகலாம். வாகனங்களில் வந்து போகிற இடத்துல ஏதாவது மக்கர் பண்ணி பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களுடைய பலன்கள். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வாகனங்கள்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துன்ட்டு போங்க. பட் அதனால் சுகக்கேடு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் குறையாது. அதே மாதிரியே இந்த வீட்டில் வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி தீர்மானம் பண்ணுவீங்க. நல்ல முடிவு. ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. தொழில் நார்மலாக இருக்கின்றது. நிதி நிலைமையும் சீராக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல வீர தீர பராக்கிரமம், சமுதாய கண்ணோட்டம், சமுதாய சேவை, தைரியமாக போய் ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க எல்லா கிரகங்களும். அதை நல்லபடியாக பண்ணி சமுதாயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவாக ஆகிடுங்க. இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு அந்த பேர் நிலைக்கும். அந்த மாதிரியான ஒரு ராசி. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மனதிடம், மனோபலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்குன்னு யார்ட்டையும் வீண் வம்புக்கெல்லாம் போயிடாதீங்க. பொது நல சேவை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. நிதி நிலைமையும் நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், 2ஆம் இடத்து சந்திரன் வந்து நீங்கள் சாதாரணமாக பேசினாலே அது வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்லாற்றல், நயம் மிகு ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கும். நல்லது. அதுவும் இன்றைக்கி வந்து பாடகர்கள், மேடை பாடகர்கள், இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை எல்லாம் பாடக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நாள் நல்லா இருக்கும். நிதி நிலைமை ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல பண வருவாய் வரும். தொழில்கள் புரிபவர்களுக்கு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி புகழ், பாப்புலாரிட்டி கிடைக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கார். ஜலராசியில் ஜலக்கிரகம். அதனால் மனசு வந்து ஒரு நிலை இல்லாமல் ஆடின்னு இருக்கும். டென்ஷன்லாம் ஆக மாட்டீங்க. வேவரிங்காக இருப்பீங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணால் அது ஆகும், அதை பண்ணாட்டி இது நடக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா வேவரிங்கில் இருப்பீங்க. பட்டு கடைசியில் ஒரு நேரம்னு வரும்போது ஒரு முடிவை எடுத்து நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, ஏதாவது முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. ஒரு நல்ல பெரிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு கீழ்மட்டத்திலேருந்து வரக்கூடிய அப்ளிகேஷனோ ப்ராஜெக்டோ இல்லை சேங்ஷனிங் லெட்டரோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. மற்றபடிக்கு ஒன்றும் வான் பண்ணுற அளவுக்கு இல்லை. நல்ல வாழ்க்கை, நல்ல தினம், நல்வாழ்த்துக்கள்.